வெல்கம் டு மகிழகம் சேனல். நான்வெஜ் ரெசிப்பியில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி வெலை மீன் வாங்கியிருந்தேன். வெலை மீனில் குழம்பு வச்சுருந்தா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. ஒரு 2 மீன் மட்டும் முழுசாக கட் பண்ணியிருந்தோம். மித்த மீனெல்லாம் நார்மல் பீஸாக கட் பண்ணியாச்சு. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மீன் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க அதை சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் இதை மட்டும் நல்லா குறைன்னு அரைச்சிடலாங்க. இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். இது எல்லாமே வீட்டு பொடி தான். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சுட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா மசாலா மீனில் ஒட்டாமல் போயிடும். எடுத்து வச்சுருந்தா எல்லா மீன்லையும் மசாலாவை நல்லா பிரட்டிடலாம். குழம்புக்கு புளி ஊற போட்டாச்சு. வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு தேங்காய் அரைச்சிட்டு அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். விரவி வச்சுருந்தா எல்லா மீனையும் ஒரு 1-1.5 மணி நேரம் நல்லா ட்ரை பண்ணிடுவாங்க. அப்போ தான் அதில் மசாலா நல்லா ஒட்டும். நான்வெஜ் ரெசிபிஸ் எது பண்ணாலும் மண்பானையில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் மீன் சொல்லவே வேண்டாம். மண்பானையில் 2 குழி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, நிறைய பெருங்காயம் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. மீனை வந்து ரொம்ப சீக்கிரமே சேர்த்துட வேண்டாம். மீன் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மீனை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. மீன் குழம்புங்கிறதுனால ஒரு 1-1.5 மணி நேரம் முன்னாடியே நம்ம செஞ்சோம்னா அந்த மசாலா எல்லாமே குழம்பு மீனில் இறங்கி மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரவி வச்சிருந்த மீன் எல்லாமே நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5-6 கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீனை போட்டுட்டு அது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த எண்ணெயெல்லாம் சுற்றி நம்ம ஊற்றும்போது மேல் பக்கம் இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருங்க. திருப்பி போடும்போது மசாலா உதிராமல் இருக்கும். 2 பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மசாலா உதிரவே இல்லை.